ஏன்னா ரஜினி அவர்களுடைய ரசிகரான ராகவா லாரன்ஸ், விஜய் அவர்களுடைய நண்பரான ராகவா லாரன்ஸ், அவருக்கே அரசியல் ஆசை வரும் பொழுது தனுஷ் அவர்களுக்கு வரக்கூடாதா? தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வந்தா தப்பு கிடையாது, அதுக்கு பின்னாடி திமுக இருந்தாலும் தவறு கிடையாது. கடந்த ஒரு சில மாதமாக தாவேக அரசு அமைந்ததுக்கு அப்புறமாக இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய புள்ளிகளை சந்திப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கு. சோ இந்த மாதிரியான நாசகார சக்திகள் தமிழகத்துக்குள்ள நுழைவது அதிகமாகிக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக தான் திமுகவினுடைய ஊடக பிரிவுன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஊடக பிரிவாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள்ல முக்காவாசி ஊடகங்கள் கடந்த 5 வருடங்களா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. சோ அவங்கள டேக்கிள் பண்ணக்கூடிய திறமை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருந்தது. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடராஜன். வணக்கம் நடராஜன். வணக்கம் சார். நடராஜன், இப்ப பரபரப்பா ஆயிட்டு வர இன்னொரு அரசியல் செய்தி தனுஷ், திரைப்பட நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு பல விதமான மீடியால ரிப்போர்ட்ஸ் வருது. இதன் பின்னணியில எந்த கட்சி இருக்கலாம்? ஒரு விதமா எல்லாரும் சொல்றாங்க திமுக தான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னு. உங்களுடைய கணிப்பு என்ன? முதல்ல தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். நீங்க சொல்லக்கூடிய செய்திகள் தான் இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரமாகவே இந்த செய்திகள் தான் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். இப்ப நம்ம விஜய் அவர்கள் வரும் பொழுதே இதைதான் நம்ம சொன்னோம், யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், மக்கள் அவங்கள பார்த்துப்பாங்க, ஓட்டு போடக்கூடியவங்க இவங்க வேணுமா நமக்கு, வேண்டாமா, இவங்களை நம்ம ஆதரிக்கணுமா நிராகரிக்கணுமா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். மக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இப்போ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். சோ இதனால நிறைய பேருக்கு அரசியல் ஆசை வரலாம். இப்ப நம்ம ராகவா லாரன்ஸ் சொல்லுவோமே, அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஈரோடு கிழக்கு, அது என்ன திருச்சி கிழக்கு தொகுதி காலியாச்சு. காலியான உடனே லாரன்ஸ் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்க போகிறாரா அப்படின்னு அவரே கேள்வி கேட்டுக்கிட்டாரு. கேள்வி கேட்டு அவரே எல்லாருமே என்ன கேக்குறாங்க, நீங்க திருச்சி கிழக்குல நிக்க போறீங்களா அப்படின்னு. ஆனா நிக்கல அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி அவரே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சோ விஜய் அவர்களுடைய வெற்றி ஒரு சிலருக்கு ஆசைகளை ஊட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு ஃபேமஸான ஸ்டார்னா காஞ்சி படத்தின் மூலமா பிரபலம் அடைந்த லாரன்ஸும் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கா? இதுல தனுஷுக்கும் அந்த ஆசை வரலாம்ல, ஏன் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் ஏற்கனவே நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் செய்திகள்லாம் இப்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறதா சொன்ன போது எப்படி அண்ணாமலை அந்த கட்சியில முக்கியமான பங்குல இருப்பாரு, அவர் அந்த கட்சியினுடைய முகமா இருப்பாருன்னு சொல்லப்பட்டுச்சுல, அதே மாதிரி தனுஷையும் அந்த கட்சியினுடைய முகமாக கொண்டு வரலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் நடந்ததா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ தனுஷ் அவர்களுக்கு இதற்கு முன்னாடியே அரசியல் ஆசை இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஜினி அவர்களுடைய ரசிகரான ராகவா லாரன்ஸ், விஜய் அவர்களுடைய நண்பரான ராகவா லாரன்ஸ், அவருக்கே அரசியல் ஆசை வரும் பொழுது தனுஷ் அவர்களுக்கு வரக்கூடாதா? ஏன்னா ரஜினியுடைய முன்னாள் மருமகன், இப்ப அவர் முன்னாள் மருமகனா இருக்காரு. அந்த டயத்துல மருமகனா இருந்தாருல, சோ அப்பவே அவருக்கு அரசியல் ஆசை இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா அது ரஜினி அவர்களுடைய முடிவால பின்தங்கி போயிருச்சு. சோ இப்ப அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக அவருடைய கொடியை அவர் பிறந்த நாள் விழாவும் போது காரு முன்னாடி கட்டிட்டு போறது, விழா நடக்கும் பொழுது இந்த விழா இடங்கள்ல கட்டிட்டு போறது, இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. சோ அதுதான் ஒரு பொறி. நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி புகைந்ததுதான். சோ இது முதல் முறையா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதற்கு முன்னாடி தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவின் போதும் இந்த கொடி எல்லாமே கட்டின்னு தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த வாகனத்துல கட்டிட்டு போறது பெருசா பிராண்ட் பண்ணிக்கல. அவங்க பிறந்தநாள் விழாவை கொண்டாடி இருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு மிகப்பெரிய அளவுல போறாரு அப்படிங்கும் பொழுது இதையுமே நம்ம ஷோகேஸ் பண்ணி காட்டுவோமே, எல்லாருக்கும் வெளியே காட்டுவோமே அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கேட்டீங்க, இதுக்கு பின்னாடி திமுக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, திமுக பின்னாடி இருந்தா என்ன தப்பு அப்படிங்கறதுதான் கேள்வி. ஏன்னா எதெல்லாம் முடிகிறதோ அதெல்லாம் செய்வதுதான் அரசியல். பாலிடிக்ஸ் இஸ் அ ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசுவாங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது இப்ப தமிழக வெற்றி கழகம் அதிமுகவினரை இழுக்கிறாங்க, குதிரை பேரம் பண்றாங்களா, இல்ல அவங்க அதிமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில இங்க வர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பல தரப்பட்ட கருத்துக்கள். ஆனா ஒரு வேற கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா தாவேக்கா சேர்த்துக்கிடுது. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு எதிராக இன்னொரு நடிகரை இறக்குவதில் என்ன தவறு அப்படிங்கிறதா பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. அரசியல்ல எதுனாலும் நடக்கலாம். தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வந்தா தப்பு கிடையாது, அதுக்கு பின்னாடி திமுக இருந்தாலும் தவறு கிடையாது. இந்த இடத்துல நம்ம யாரை பத்தி பேசணும் அப்படின்னா ஊடகங்கள் தான் இதை ஒரு பெரிய செய்திகளா ஆக்குறாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு நிமிஷம்.
ஊடகம் வந்து எப்பயுமே புது செய்திகளுக்காக தேடி அலையறாங்க. இப்போ வந்து நமக்கு தெரியும், அண்ணாமலை ரொம்ப பரபரப்பா இருக்கிறப்போ அண்ணாமலை பின்னாடியே மைக் எடுத்துக்கிட்டு அலைவாங்க ஒரு உதாரணத்துக்கு. சோ உங்களுக்கு வந்து புது செய்திகள் யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த செய்தியோட உண்மைத்தன்மையும் அது எவ்வளவு தூரம் ஒரு பெரிய செய்தியா இப்ப உருவாருது அப்படிங்கறத விட அந்த செய்தியை வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகைப்படுத்தி காமிக்கிறதுக்கு ஊடகம் முயற்சி செய்யும். சோ இந்த இடத்துலயும் அது மாதிரி நடக்குதா? கண்டிப்பா சார். நீங்க சொன்னது வந்து 100% உண்மை அப்படின்னு நம்ம சொல்லணும். நேற்று கூட ஒரு சில ஊடகங்கள்ல நம்ம வந்து செய்திகளை பார்க்க முடிஞ்சது. யாரோ ஒருத்தர் செல்போனை தூக்கி போட்டாராம். அதை வந்து விஜய் அவர்கள் பிடித்து பாருங்கள் ரசிகரிடமே கொடுக்கிறார். இவ்வளவு எளிமையான சிஎம்மா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஊடகங்களுக்கு எதை பண்ணா அதிகமான லைக் வரும், எதை பண்ணா அதிகமான ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்மளுமே ஊடகத்துறையில எல்லாம் இருக்கோம். ஆனா இந்த சேட்டலைட் ஊடகங்கள் செய்யக்கூடிய அரசியலும் சரி, அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் சரி, மக்களுக்கு பயனுள்ளதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய முக்கியமான விஷயங்களை அவங்க தவிர்த்துறாங்களோ அப்படிங்கறத என்னுடைய கருத்தா இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரா அப்படிங்கறத மிகப்பெரிய அளவுல பேசுறாங்க. இதே மாதிரி இப்ப இதய முரளின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல சார். அந்த படத்துல அதர்வா வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஊடகவியலாளர் கேக்குறாங்க, நீங்க வந்து விஜய் சாருக்கு சொந்தக்காரங்க. இப்ப வந்து சிஎம் விஜய் சார் இருக்காருல்ல, அவரோட உறவினர் தான் அதர்வாவோட தம்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு. சோ உங்க 2 பேரும் உறவினரா இருக்கீங்களே, நீங்க வந்து அரசியலுக்கு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அதர்வா கிட்ட போய் கேக்குறாங்க. இதே மாதிரி ஒரு கேள்விய யாராவது ஒரு நல்ல டாக்டர் இருப்பாங்கல்ல, இப்ப பல ஊர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 5 ரூபா டாக்டர், 10 ரூபா டாக்டர், 20 ரூபா டாக்டர்னு பேரெல்லாம் சொல்லி டாக்டர் அழைப்பாங்க. அந்த மாதிரி சேவை மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய நிறைய மருத்துவர்கள் தமிழகம் முழுக்க இருக்காங்க. அவங்ககிட்ட யார்கிட்டயாவது போய் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு எந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்களா? எல்லா மாவட்டத்திலயும் அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்கள மைக்க கூப்பி கேட்க சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டாங்க. ஏர்போர்ட்ல வெயிட் பண்ண வேண்டியது, ஏதாவது ஒரு நடிகர் வந்தாருன்னா நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? நீங்க எந்த தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நடிகர் பின்னாடி போறதை தான் இந்த ஊடகங்கள் ஒரு இதா வச்சிருக்காங்க. நீங்க என்டர்டைன்மெண்ட்லயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா நடிகர்கள் தான் அரசியலுக்கும் வரணும் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறதா என்னுடைய கருத்தா இருக்கு சார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுமே, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சியில சேட்டலைட் ஊடகங்கள் இந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எதையுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரியான ஒரு நிலைமை இப்ப தொடர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம நாட்டுல போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, இளைஞர்களுடைய வாழ்க்கைய சீரழிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப வெளிநாடுகள்ல இருந்து போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ள வரணும் அப்படின்னா பல மாநிலங்கள் வந்து ஒரு பாதையாக இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள் எல்லாமே அண்டை நாடுகள் பக்கத்து நாடுகள் அண்டை நாடுகளா இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வங்கதேசம் இருக்கு. அதே மாதிரி பீகார், உத்தரப்பிரதேசம் இதுக்கெல்லாம் நேபாள் இருக்கு. பஞ்சாபுக்கு பாகிஸ்தான் இருக்கு. சோ இந்த மாநிலங்கள் மூலமாக தான் போதைப் பொருட்கள் இந்தியாக்குள்ள வந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்ப நம்ம சொன்ன ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பாஜக ஆட்சி அமைய நிறைய மாற்றங்கள் நடக்குது. நம்ம பாஜகவுக்கு முட்டு கொடுக்கல. பாஜக மீது பல விமர்சனங்கள் நமக்கு இருக்கு. ஆனாலுமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்பு, இப்போ போதைப் பொருள் உள்ள வர்றது இதையெல்லாம் தடுக்கிறதுல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நல்லாவே செயல்படுது. குறிப்பாக அண்டை நாடுகளை எல்லையாக கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள். இதுல வந்து பாஜக அரசு வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்ததுல இருந்து அந்த போதைப் பொருட்கள் உள்ள வர்றது கணிசமா குறைஞ்சிருக்கு, அதிகமாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் பீகார்லயுமே முன்னாடி இருந்ததை விட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பீகார்ல போதைப் பொருள் பழக்கம் ஊடுருவல் மூலமாக எவ்வளவு வந்ததோ அது வந்து குறைஞ்சிருக்கு. பஞ்சாப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி தான் ஆளுது. நான் வந்து அங்க பாஜக ஆளுது அதனால அங்கிருந்து வர்றாங்கன்னு சொல்லல. ஆம் ஆத்மி ஆண்டாலுமே முன்னாடி இருந்ததை விட குறைந்திருக்கு. சோ இந்த போதைப் பொருட்களை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய கதவுகளாக இருந்தது வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் தான். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சி இருக்கும் பொழுது போதைப் பொருட்கள் புழக்கம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். வங்கதேசத்துல இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துச்சு. அதை வந்து இப்ப புதிதாக அமைந்திருக்கக்கூடிய பாஜக அரசு முற்றிலுமாக தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. வங்கதேச எல்லைகள்ல மிகப்பெரிய வேலிகளை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கடந்த ஒரு சில மாதமாக தாவேக அரசு அமைந்ததுக்கு அப்புறமாக இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய புள்ளிகளை சந்திப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கணநாதன் வேலுப்பிள்ளை அப்படிங்கிறது இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி, ஆப்பிரிக்காவுக்கான தூதராக இப்ப இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அவர் வந்து சென்னையில ஒரு மிக முக்கியமான அமைச்சரையும் ஒரு மிக முக்கியமான இன்னைக்கு அரசுல மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரையும் சந்திச்சுட்டு போயிருக்காரு. இந்த சந்திப்பு அபிஷியலா நடந்துச்சா அன்அபிஷியலா நடந்துச்சா, அந்த முக்கிய புள்ளின்னு சொல்றோம்ல தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி அவருக்கு
கணநாதன் வேலு பிள்ளையுடைய பின்புலம் தெரியுமா அப்படிங்கறத நமக்கு தெரியல. சோ இந்த மாதிரியான நாசகார சக்திகள் தமிழகத்துக்குள்ள நுழைவது அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதைதானே ஊடகங்கள் வெளியே சொல்லணும். அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணாம விஜய் வந்து செல்ல தூக்கி போட்டதை கேட்ச் பிடிச்சிட்டாரு பாருங்க, அதர்வ அரசியலுக்குள்ள வரலாமா வேண்டாமா, இதையெல்லாம் விவாதங்களா நடத்துறாங்க. அதே மாதிரிதான் நம்ம தனுஷையுமே பார்க்கணும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மறக்கடிப்பதற்காக தான் இந்த தனுஷ் பிரச்சனை வந்து பெரிய அளவுல பேசப்படுது. அது பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து அரசியலுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி மக்கள் அதை பார்த்துக்கிடுவாங்க. இதை நம்ம எடுத்து பேசணும். இப்ப இன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னா காரணம் என்ன? ஊடகங்கள் முழுக்க தான் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதுக்கு ஒரு கான்சென்ட்ரேட் கொடுப்போம். இதுல வந்து நம்ம ஒரு மக்கள் பிரச்சனையை பத்தி பேசிடலாமே. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்கல்ல, அதை வந்து பெருசா போடுறாங்க. ஆனா அரசு வேலை கிடைக்காம, அரசு வேலைக்கு தகுதியுள்ள நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைக்காம இருப்பாங்க. நம்ம ஊடகத்துக்கு கூட நிறைய பேர் பேட்டி கொடுத்திருக்காங்க சார். அதாவது நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்புல ஆசிரியர்கள் நிறைய பேர் தேர்வு எழுதி பாஸ் ஆயிருக்காங்க. ஒரு தேர்வு கிடையாது, மல்டிபிள் எக்ஸாம்ஸ் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க எழுதிட்டு நம்மளை வந்து நியமனம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஏற்ற மாதிரி வேகன்சியும் இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் வேகன்சியை ஃபில் பண்ண மாட்டேங்குது. அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு ஒரு மாணவரை வந்து பேசுனது வந்து வைரல் ஆச்சு, நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல வந்து கீர்த்தனா அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது, விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவங்க போய் கேட்டாலுமே அந்த பொண்ணு ஆன்சர் பண்றாங்க. அந்த ஆன்சர் பண்ணும்போது அவங்க வந்து ஒண்ணு பயத்துல ஆன்சர் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல. இந்த நிலைமையிலதான் தமிழ்நாட்டினுடைய கல்வி இருக்கு. கல்வி தரம் அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கதான் கல்வி தரம் வந்து அதிகரிக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள்ல நிறைய தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தகுதியான ஆசிரியர்கள் இருக்கும்போது நீங்க ஏன் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறீங்க? இதையெல்லாம் வந்து கவனிக்கணும். இதையெல்லாம் ஊடகங்கள் வெளியே கொண்டு போய் சொல்லணும். அதை தவிர்த்துட்டு தனுஷ் அரசியலுக்கு வருவாரா, சிவகார்த்திகேயன் வருவாரா, ராகவா லாரன்ஸ் வருவாரா, இப்படிங்கிற கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சோ தனுஷ் அவர்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம். எனக்கு இந்த ஊடகங்கள் மீது இருக்கக்கூடிய ஆற்றாமையை கொட்டி திருப்பதாக ஆயிப்போச்சு. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு மிகப்பெரிய ரொம்ப லாங் ஆன்சரா சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ஊடகங்கள் அப்படின்னு தான் சார் நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல ஊடகம் வந்து ஒருத்தரை ரொம்ப பூஸ்ட் பண்ணி வளர வைக்கிற அப்படின்னு சொல்ல நீங்க வந்தீங்க. தனுஷ் வந்து நாளைக்கு ஊடகம் தான் வந்து அவரை வளர்த்து விடுங்கிற மாதிரி. ஊடகம் தான் வந்து தன்னுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது அப்படின்னு சீமான் சொல்றாரு. ஊடகம் எதுக்கு வந்து சீமானுக்கு அகைன்ஸ்டா போனோம்? இல்ல சார், சீமான் அவங்களுக்கு தேவை கிளிக் போயிட்டு சார். ஏதாவது ஒண்ணு சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தேடிதான் அலைவாங்க. இப்ப சீமான் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சீமான் வந்து ஒரு மணி நேரம் பேசுவார் சார். ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடக்கும். அதுல வந்து 1 மணி நேரம் அவர் வந்து ஃபுல்லா ஸ்பீச் கொடுப்பாரு. அதுல 2 செகண்ட் அவர் ஏதாவது தப்பா பேசிடுவாரு, இல்ல ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசுவாரு. அதை கட் பண்ணி பாருங்கள் சீமான் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய விவாதமாக்கும். அந்த சீமான் சொன்ன அந்த விஷயத்த பத்தி அவர் கண்டிப்பா திமுகவை திட்டிருப்பாரு, பாஜகவை திட்டிருப்பாரு, இல்லைன்னா தாவேகாவை திட்டிருப்பாரு. அவங்கள்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்க சீமானை பற்றிய ஒரு நெகட்டிவான விஷமத்தனத்தை பரப்புனதுல இந்த ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் குறித்தும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய கட்சிக்காரர்களை பத்தி இப்படி பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக தான் திமுகவினுடைய ஊடக பிரிவுன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஊடக பிரிவாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள்ல முக்காவாசி ஊடகங்கள் கடந்த 5 வருடங்களா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. சோ அவங்கள வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய திறமை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருந்தது. ஏன்னா இவங்க வந்து சேட்டலைட் மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள், அந்த விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அதுக்கு ரூட் மாஃபியா பின்னாடி இருக்கா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடியவர்களே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சோசியல் மீடியால எந்த அளவுக்கு இயங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப சார் இந்த 717 மதுக்கடைகளை மூடினாங்கல்ல, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கையெழுத்து போடுறாரு விஜய் அவர்கள். அது எல்லாருமே ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க சார். இப்ப நான் வந்து ஒரு 100 பேர் என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுல 50 பேரு இந்த விஜய் அவர்கள் 717 கடைகளை மூடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படத்துல ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் சாங்க போட்டு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. சோ நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஊடக பலத்தை கையில வச்சுக்கிட்டு தான் விஜய் அவர்களை எதிர்க்கிறீங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரசிகர்களே ஊடகங்களா மாறுறாங்க. ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் அவருக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஏறுது. சோ இப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களால தமிழக வெற்றி கழகத்தால இந்த திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஊடகங்களை சமாளிக்க முடியுது. ஆனா சீமானால முடியலை. ஏன் அப்படின்னா சீமான் அவர்களுடைய கட்சி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போகுது. சோ அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தால முடியுது, சீமானால முடியல. அதனாலதான் சீமான் அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப திமுக வந்து தனுஷ் பின்னணியில இருந்து
அவரை வந்து முன்னுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணது விஜய்க்கு போட்டியா அப்படின்றீங்க. ஏன்னா திமுகலயே இருக்கிற ஒரு நடிகர் வந்து உதயநிதி. சோ உதயநிதியை தாண்டி எதுக்கு தனுஷை வளர்க்கணும்? ஒருவேளை இவங்க தனுஷை வளர்க்கறதுனால தனுஷுக்கு உண்மையிலேயே மக்களிடத்துல ஒரு பாப்புலாரிட்டி ஏற்பட்டு அவர் அரசியல்ல வந்து வேகமா வந்தானா அது தனுஷை பாதிக்காதா? இல்ல சார், திமுகவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு போகக்கூடிய ஓட்டுக்களை பிரிக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு எண்ணமாக இருக்கும். நம்ம சொல்ற மாதிரி சொல்லியிருந்தோம்னு வைங்களேன் சார், இப்ப திமுக வந்து தனுஷ் திமுகக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கலாமே. திமுகவை வளர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க திமுகவை வளர்க்கணும்னு நினைக்கல. தமிழக வெற்றி கழகத்தை வலுவிழக்க செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப எப்படி நம்ம 2016ல பார்த்தோம்ல, மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி வந்துச்சு. அந்த கூட்டணி விஜயகாந்தை முதல்வராக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அதுக்கு வந்து திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை என்ன சொல்றது, குறையணும். அதை குறைத்து நம்ம வந்து 234 தொகுதியிலும் ரெட்டலையில நிற்போம். நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் மக்கள் நல கூட்டணி. அதே மாதிரிதான் திமுக இப்ப பண்றாங்க. திமுகவினுடைய நோக்கம் என்ன சார்? இப்ப தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன். அவர் வந்து 2031ல தான் தேர்தலுக்கு நிக்க முடியும். சோ அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு? இது வந்து ஒரு மாய பிம்பம் தான் சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, விஜய் அவர்கள் இனிமே வந்து படம் நடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். முதல்வரா இருந்துட்டு யாரும் நடிச்சது கிடையாது. வருமா அப்படின்னு நமக்கு தெரியல. சோ அப்படி இருக்கும் பொழுது தனுஷ் அவர்களை நம்ம வந்து முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம். எனக்கு என்னன்னா, கடந்த 4 படங்கள் தனுஷ் நடித்த படங்கள் பாத்தீங்க அப்படின்னா வெற்றி அடையல. தமிழ்ல ஒரு 3 படம் நடிச்சிருந்தாரு. எனக்கு பிறந்த நாள் சார் ஏப்ரல் 30ஆம் தேதி. அன்னைக்கு இந்த கரா படம் ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு போனோம். அந்த பிறந்த நாள் இவ்வளவு ஒஸ்டா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரிதான் அந்த படம் இருக்கு. தனுஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் நடிப்பு ஆற்றல பாத்தீங்க அப்படின்னா தேசிய விருது வாங்கிட்டாரு, ஹாலிவுட்ல நடிச்சிட்டாரு, பாலிவுட்ல பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலுமே அவரையும் விஜய் அவர்களையும் நம்ம ஒப்பிட முடியுமா? விஜய் அவர்களுக்கு ஒரு போட்டியாளரா இருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. சினிமா துறையில எம்ஜிஆர் உடைய செல்வாக்கு இருக்குல்ல, அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து மூக்கா முத்துவை சினிமாவுல இறக்கி எம்ஜிஆர் உடைய செல்வாக்கை நம்ம இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு முடிவை தான் நான் இப்படி பாக்குறேன். விஜய் அவர்களுடைய செல்வாக்கு அரசியல்ல பெருசா போய்கிட்டே இருக்கு. அதை குறைப்பதற்கு விஜய் மாதிரி இருக்கக்கூடிய யாரு நம்ம தனுஷ் அவர்களை கொண்டு வருவோம் அரசியலுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் திமுக முடிவு பண்ணியிருக்கு. கலைஞருடைய அந்த திட்டம் எப்படி தோல்வியுற்றதோ அதே மாதிரி திமுகவினுடைய திட்டமும் தோல்வியிடும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு சார். கலைஞர் வந்து மூகா முத்துவா கொண்டுட்டு வந்தபோது அது திமுகக்குள்ளேயே கொண்டு வந்தாரு. அந்த சின்ன விஷயத்த நான் இங்க சேர்த்துக்க விரும்புறேன். மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி வந்து தனுஷ் வந்து விஜய் ஓட்ட பிரிக்கிறதுக்காக வரலாம். அது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வருங்காலத்துல பார்க்கலாம். நேயர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒருமுறை நடராஜன் அவர்களை இது போல ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி.